ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி, ஏழாவது தலைப்பு, திருமால் செய்த கோணங்கி. இப்படி விவாக சம்பந்தமில்லாவிட்டாலும் பிள்ளையாருக்கு மாமா மகாவிஷ்ணுவிடம் ரொம்ப நெருக்கமுண்டு. குழந்தைகளுக்கு கோணங்கி காட்டினால் போதும், அதனிடம் ஏதையும் சாதித்து கொண்டு விடலாம் என்றேன் அல்லவா? இப்படி மாமாக்காரரான மகாவிஷ்ணு செய்த கோணங்கியாட்டம்தான் இப்போதும் விக்னேஸ்வர வழிபாட்டில் ரொம்பவும் முக்கியமாயிருக்கிறது. பிள்ளையார் என்றால் உடனே தோப்புக்கரணத்தை தான் நினைத்து கொள்கிறோம். மற்ற சுவாமிகள் மாதிரி இவர் ரொம்ப சிரமம் தருகிற சுவாமி இல்லை என்று சொன்னேன். பெருமாள் என்றால் அங்க பிரதட்சணம், முழங்கால் முறிச்சான், மலையேறணும், முருகனுக்கு காவடி என்று பெருசாக கட்டி தூக்கி கொண்டு மைல் கணக்காக மலை மேல் ஏறி போகணும், அலகு செடில் குத்தி கொள்வது என்றெல்லாம் கூட உண்டு. ஈஸ்வரனுக்கோ ஒரே பசியும் பட்டினியுமாய் உபவாசம் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கொஞ்சமாக வேலை வாங்குகிறவர், ஸ்வல்ப சிரமமே தருகிறவர் பிள்ளையார்தான். அதுவும் கூட வேடிக்கையாக, குழந்தை விளையாட்டு மாதிரி அல்லது குழந்தைக்கு விளையாட்டு காட்டுகிற மாதிரி தான் இருக்கும். நெற்றியில் குட்டிக்கொள்வது, தோப்புக்கரணம் போடுவது இரண்டையும் தான் சொல்கிறேன். ஒருத்தர் தோப்புக்கரணம் போட்டால் குழந்தையே முதற்கொண்டு அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு தன் ஸ்வபாவப்படி தானும் அப்படி இமிட்டேட் பண்ணும். இந்த தோப்புக்கரணத்தை ஆதியில் உண்டாக்கியவர் மகாவிஷ்ணுதான். அவர் ஒரு சமயம் சகோதரியை பார்ப்பதற்காகவும் தமக்கு ரொம்பவும் ஆப்தமான பரமேஸ்வரனோடு சல்லாபிப்பதற்காகவும் மருமான் கணேசரை கொஞ்சி விளையாடுவதற்காகவும் கைலாசத்துக்கு வந்திருந்தார். அப்போது தம்முடைய சக்கரத்தை சுற்றி குழந்தைக்கு வேடிக்கை காட்டினார். உடனே குழந்தை தும்பிக்கையை நீட்டி சக்கரத்தை பிடுங்கிக் கொண்டு லபக்கென்று வாய்க்குள் போட்டு நன்றாக அடக்கி கொண்டு விட்டது. மகாவிஷ்ணு நயமாகவும் பயமாகவும் எத்தனை பண்ணியும் அது சக்கரத்தை வெளியே போட மாட்டேன் என்று அடம் பண்ணி விளையாடிற்று. அப்போதுதான் மகாவிஷ்ணு யுக்தி பண்ணி இப்படி காதை பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போட்டார். அதை பார்த்ததும் எப்போதுமே சிரித்த முகமாயிருக்கும் பிரசன்ன வதன குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தது. சிரிக்கிற போது வாயில் அடக்கி கொண்ட சக்கரமும் குபுக்கென்று வெளியிலே வந்து விழுந்தது. ஷடக்கென்று அதை மகாவிஷ்ணு எடுத்து வைத்து கொண்டு விட்டார். மகாவிஷ்ணு கைகளால் காதை பிடித்து கொண்டது சமஸ்கிருதத்தில் தோர்பிகி கர்ணம் என்று குறிப்பிடப்பட்டது. தோர்பிகி என்றால் கைகளால், கர்ணம் என்பது காது என்று தெரிந்ததே. கையால் காதை பிடித்து கொள்ளும் தோர்பிகி கர்ணமே தோப்பிக்கரணம், தோப்புக்கரணம் என்றெல்லாம் ஆகிவிட்டது. குட்டிக்கரணம் என்கிற மாதிரி இங்கே கரணம் இல்லை, கர்ணம் என்று சொல்ல வேண்டும். முதலில் யாரோ மனுஷாள் இதை ஆரம்பிக்காமல் மகாவிஷ்ணுவே ஆரம்பித்தார் என்பதற்கும் தோர்பிகி கர்ணம் என்ற வார்த்தையிலேயே எவிடன்ஸ், சான்று இருக்கிறது. அதை புரிய வைப்பதற்கு கொஞ்சம் சமஸ்கிருத இலக்கணம் சொல்லித்தரணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.